குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய தனாதிபதி புதன் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. கூடவே சூரியன், அதாவது சுகஸ்தானாதிபதி, திறமையை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அருமையான பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. புதன் சூரியன் இணைவு புதாதித்ய யோகத்தை குடும்பஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உச்சமாய் அமர்ந்தது மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்போ 9, 11 அதே நேரத்தில் 7ஆம் இடத்தையும் பார்க்குது. நல்ல ஸ்தானங்களை பார்வை செய்கிறார், நல்ல விஷயம். கூடவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவோடு உச்சம் பெற்ற குருவோடு இணைகிறார் 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில். ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி பகவான். சனி இதுக்கு முன்னாடி லாபத்தில் இருந்த சூழல்ல நல்ல விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்லல. குருவோட பார்வை இல்லாம இப்ப குரு பார்வையும் கிடைச்சிருச்சு சனிக்கு. அது கூடுதல் நன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்னங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. அதே நேரத்தில் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள்ள வந்து அமர்றார். 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2026 அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் அதிபதி 3இல் கடக ராசிக்கு பயிற்சி ஆகி ஆனி மாதம் 15ஆம் தேதி புதன் வக்ரமாகி ஆனி 23 அன்னைக்கு எகைன் புதன ராசிக்குள்ளேயே வக்ர பயிற்சி ஆயிடுறார். இதுதான் புதனனுடைய நகர்வு. கொஞ்சம் குழப்பமான ஒரு அமைப்பு தான். புதன் எப்பவுமே அவசர கிரகம். டக் 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 டக்குன்னு எல்லா சூழலையும் கணிச்சுக்கிட்டு அதுக்குண்டான வேலையை டக் டக்குன்னு செஞ்சிருவார். அப்போ பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்து மறுபடியும் வக்ரமாகி மறுபடியும் எகின் மிதுனத்துக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3 முறை ராசிகளை பயிற்சியை ஆகி கொள்கிறது அந்த புதன் பகவான். ஸோ புதனை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்க்கணும். ஏன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி, விருப்பத்தை சொல்லக்கூடிய காதலை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ என்னென்னவெல்லாம் அங்கே குழப்பம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் அடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே கேது இருக்குது, கேது கூட போய் சுக்கிரன் நினைவு அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனால் சுக்கிரன் திக்பலம், கேதுவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சுக்கிரனை. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூழ்நிலையை சுக்கிரன் ஓய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இப்போ ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வருவோம். அந்த கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தாலும், அல்லது அந்த கிரகத்தோட நட்சத்திரத்திலிருந்து ஏதாவது கிரகம் தசை புத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்தாலும், இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பொருந்தி வரும். அப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸாக்டாக பொருந்தி வருது இல்லையா? அப்படி தசாபுத்தி இல்லை, எந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்திலேருந்து தசாபுத்தி நடத்தலை அப்படின்னாலும் அப்பவும் அந்த பலன் நடக்கும். வாழ்வியல் பெரிய மாற்றங்களை தராது. டே டு டே லைஃப்பில் அது பெரிய சேஞ்சஸை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானத்திற்கு அதிபதி.
எல்லா விதமான சுகங்களையும் தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான். எல்லா விதமான சுகங்களையும் தரக்கூடிய கிரகம். ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஃபர்ஸ்ட் சூரியன் 2ல் இருந்தா என்ன அப்படிங்கிறத சில விஷயங்களை பார்த்துடலாம். ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தனியா 100 பேருக்கு மத்தியிலையும் நீங்க தனியா தெரியற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். ரைட். பொறுப்பு அதிகரிக்கும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையுது, எல்லாம் ஓகே. அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள்கிட்டையோ அரசியல்வாதிகள்கிட்டையோ அரசு தொடர்பு பெற்ற நபர்கள்கிட்டையோ தேவையில்லாத பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெல்மெட் போடுறீங்க போடல, சீட் பெல்ட் போடுறீங்க போடல, லைசன்ஸ் இருக்கு இல்லை, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஸ்மோக் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட ஃபைன் கட்டிட்டு வரணும்னு சொல்லுது. அரசு தண்டனையை சொல்கிறது. அரசாங்கத்திற்கு உங்கள் கையிருப்பு காசை கொஞ்சமாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ஸோ அதில் கவனமாக இருங்க. ஆனால் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு, சூரியன் 2ல் இருக்கிறாருன்னா உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய ரகசியத்தை, உங்களுடைய திட்டத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படிங்கிறத தாண்டி பொருளாதார ரீதியான விஷயங்களை மட்டும் அதிகமாக பேசுவீங்க இந்த காலகட்டம். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா கட்டின மனைவிகிட்டையோ பெத்த குழந்தைகிட்டையோ பெரியவங்ககிட்டையோ அப்பா அம்மாட்டையோ நண்பர்கள்கிட்டையோ சகோதரத்துக்கிட்டையோ உங்களுடைய வருமானம் இவ்வளவு, உங்ககிட்ட இவ்வளோ காசு பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த காலகட்டம் அதையெல்லாம் மீறி எல்லாத்தையும் உளறிடுவோம். நம்மகிட்ட இருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே A to Z. ஏன்னா நம்மகிட்ட நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்கு. இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையே அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது, பண வசதி அதிகரிக்குது, பேங்க் பேலன்ஸுக்கு அதிகரிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகளோ அதெல்லாம் சொல்லுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஃப்ளஷ் பண்ணதையாவது திருப்புவீங்க, நகையை திருப்புவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதையெல்லாம் போய் வெளியில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. சரிங்களா? நம்ம இப்போ சொன்னோம்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா 2ல் சூரியனுக்கு தாச்சு, அடுத்தவன் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டோம், அவன் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு மனசும் இருக்கும். நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அவங்க பேசுகிறது தான் பெருசுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக இலசுகளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மெச்சூர்ட் ஆயிரும். இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளை மீறி அந்த சூரியன் கொண்டு வந்துடுவோம். அது வேறு பிரச்சனை. ரொம்ப மெச்சூர்ட் ஆயிரும், ஹேண்டில் பண்ணிக்குவோம், சொன்னால் கேட்டுக்கிடுவோம். 35 வயசு அதுக்குள்ளே அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் நிறைய அந்த சூரியனுடைய விஷயத்தில் மாட்டுறது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை உங்கள் சொந்த பந்தக்கிட்டேயோ யார்கிட்டையோ சொல்லும்போது அது உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லக்கூடிய காலகட்டம். பேச்சை குறைச்சா காசு கிடைக்கும் பாருங்கள். அதே போல் உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக செஞ்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மற்றவங்க கிட்ட விதைச்சிருவீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ எங்கேனாலும் சரி மற்றவங்க கிட்ட அந்த நம்பிக்கையை விதைச்சிருவீங்க. எந்த பெரிய திட்டத்தை கொடுத்தாலும் எந்த பெரிய காரியத்தை கொடுத்தாலும் அவர் செஞ்சு விடுவார். அவருக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உணர வச்சிருவீங்க. ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே நெகட்டிவாக சொல்லக்கூடியது உங்களுடைய எதிரி கூட இல்லை, உங்களுடைய துரோகியாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறான்னா ஐயோ பாவம்னு போயிடுவீங்க. அவங்களால தான் நல்ல சவுக்கடி வாங்கியிருப்போம் நம்ம. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க, நியாயம் இல்லை, தர்மம் இல்லைன்னு போய் ஹெல்ப் பண்ண போவீங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய துரோகிக்கும் உங்களுடைய எதிரிக்கும் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது காட்டுகிறது. ரைட். அதே நேரத்தில் கண்ணு தொடர்பான விஷயத்தில் சின்னதாக தொந்தரவு வரும். ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா அதை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ஏதாவது பூச்சி உழுகிறதோ, கண்ணில் தூசி கீசி உழுகிறதோ, இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணும்போது 2 வீலர்லாம் பண்ணும்போது கூலர்ஸ் போட்டு போகிறது நல்லது. முக்கியமாக அந்த வெல்டிங் வேலை செய்கிறவங்க, அதே போல் கண்ணை பாதுகாத்துட்டு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பார்த்துக்குங்க. ரைட்.
உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெயரை சொல்லும் அளவிற்கு நல்லபடியாக வளர்ந்து நிற்பார்கள். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். அவங்க மேலே அவங்களுக்கே பயங்கர கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரியான ஒரு சம்பவங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. அது நல்ல விஷயந்தான். குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய பேரில் யாரெல்லாம் தொழில், அதாவது பிஸ்னஸ் நேம் வந்து குழந்தையோட பேரில் வச்சுட்டு யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல வருமானம், நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியும். யாரும் நம்மகிட்ட இன்னும் பேச முடியும். பேச்சில் சூடு பறக்கும், வேகம் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஈகோ உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படும். அது வெளிப்பக்கம் வெளிப்படுறது தப்பு கிடையாது. ஈகோ உங்களுடைய வார்த்தையில் வெளிப்படும் போது குடும்பத்துக்குள்ளே அது சின்னதான பிரச்சனைகளை கொண்டு வராமல் போகாது. குடும்பத்துக்குள்ளே ஈகோ வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். சிம்பிளாக ஃப்ரீயாக நிதானமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு வந்து போகிற மாதிரியான உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் பத்துலையோ, இன்னும் சம்பாதிக்கணுமோ, இன்னும் வேறு ஏதாவது செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறது, வர்றது பத்தாமல் அதுக்காக மறுபடியும் பணத்துக்காக நிறைய முயற்சிகளை, நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க. அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆக போகுது. எதிர்பாராத பல பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. ரைட்? அதே போல் நம்ம ஒரு பிகாம் தான் படிச்சிருப்போம் சார், பண்ணுற வேலை பார்த்தா ஆடிட்டர் கூட அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு திறமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுடைய கல்விக்கு மீறிய, அறிவுக்கு மீறிய செயலில் ஈடுபட்டு அதில் ஜெயிக்கவும் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களை நம்பி பெரிய பொறுப்பு ஒப்படைக்க போகிறாங்க இந்த மாதம். அது உங்கள் மேனேஜரோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியோ செய்ய முடியாத விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக செஞ்சு காட்ட போகிறீங்க. அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு காட்ட போகிறீங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அனைத்திலும் வெற்றி, பொருளாதார அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா பேச்சில் மட்டும் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா 4ஆம் அதிபதி போய் 2ல் உட்கார்ந்தா பேச்சில் என்னோட திறமையை பாடான்னு சொல்லி போட்டு நல்லா உட்கார வச்சு இருக்கிற நம்மளுடைய திட்டங்களை, ரகசியங்கள் எல்லாம் சொல்லிடுவோம். அவன் இதுதான் ஜாக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நம்மளுக்கே பின்னாடி ரிவிட்டு வச்சுருவாங்க. ஸோ பார்த்து இருந்துக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. குடும்பத்தில் ஒரு நபருக்கு நல்ல பதவி உயர்வோ, பொருளாதார உயர்வோ, அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியோ உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டு. தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளும் உண்டு. தாய் வழி உறவுகளும் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்கிறார்கள். வீடு, நிலம் விற்க வாங்க பிடிக்க அதுக்கான விஷயங்களை இந்த காலகட்டம் தாராளமாக செய்யலாம். வீடு வாங்குற கையில் காசு போகணும், ஏதோ ஒரு வகையில் பொருளும். அதே போல் வீடு விற்கணும், விற்று கையில் காசு கொண்டு வரணும்னாலும் இந்த காலகட்டம் முடியும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்னன்னா இங்கே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை இது கொடுக்காம போகாது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா தாயாருக்கு கண்டிப்பாக உடல் தொந்தரவுகளை தருகிறது. அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அடிக்கடி நடக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லுங்கள். கைகால் மூட்டு வலிகள் இந்த ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த காலகட்டம் ரொம்பவே அதிகமாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். நீங்கள்லாம் உங்களுடைய தாயார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் படுற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க. கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேச்சில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் இதை சொல்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய குடும்ப விஷயம் வீடு வாசல் தாண்டி உங்கள் தெரு, உங்களுடைய ஏரியா, உங்களுடைய ஊருக்கே தெரிகிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போகுது. ஸோ யாருனால போகுதுன்னா நம்மளால தான், நம்ம குடும்ப உறவுகளால தான் போகுது. முடிந்த அளவு குடும்ப உறவுகளை வாயை கட்டிகிட்டு இருக்க சொல்கிறது நல்லது. ரைட்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துலேருந்து இத்தனை விஷயங்களை செய்கிற அந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். அடுத்ததான் மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாகி ராசிக்குள் வந்து அமர்வது அப்படிங்கிறது
நல்ல விஷயமா சார் அப்படின்னா, செவ்வாய் ராசிக்குள்ளே வந்துட்டால் அவர் கொஞ்சம் சேட்டக்கார கிரகம் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஹார்மோன் பிளானட்டு, இன்னொரு ஹார்மோன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய வீட்டில் போய் உட்கார்றாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிறது சொல்லுது. இருந்தாலும் 7ஆம் அதிபதி போய் 2 ராசிக்குள்ளே வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன்று, கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சண்டை சச்சரவு, என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி, அயன சயன போகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, போக சுகம், 2 பேரும் உடல் ரீதியான ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை கிடச்சிட்டாலும் இருட்டுனா சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். ஒரு வேளை பிரிஞ்சு வெளியில் இருக்கிறோம் அப்படின்னாலும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு ஒரு 4 பேர் பேசுனாங்க. முக்கியமாக மச்சாங்கூட்டம், அதாவது வந்து ஒய்ஃப் கூட பிறந்த அண்ணன் தம்பி, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி, நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியோட வாழ்க்கை துணைமார்கள். ஸோ அவங்க யாராக ஒருத்தர் அங்கே பேசுனாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அப்போ பிரிஞ்சவங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இல்லைன்னா முருகனுடைய பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுனாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு அப்படின்னா இத்தனை விஷயம் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒன்று ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நம்மளுக்கு நம்ம மனைவி மேலே, நம்மளுடைய வாழ்க்கை துணையின் மேலே நாட்டம் வர்றது ஓகே, அவங்க நம்மளை தேடி வர்றது ஓகே. அதே போல் மற்ற இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்ப்பாளினம் நம்மளை நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் இது சொல்கிறது. அப்போது தவறான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளையும், ஏன்னா அது அயன சைன போகாதிபதி கூட செவ்வாய், இதுக்கு ரொம்ப தவறான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. ஸோ அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும், ரொம்ப முக்கியம். ரைட். 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க. அறிவை சரியாக பயன்படுத்தி நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க. அதே போல் நண்பர்கள் கூட கொஞ்சம் குறும்புத்தனமாக நடந்துக்குவீங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அதே போல் வந்து இந்த வாயில் புண்ணு வர்றது, நாக்கு சம்மந்தமான பிரச்சனைகள், டேஸ்ட்டு கம்மியாகி போகிறது, நாக்கை கடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்லு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு குறை ஏற்படுறதுக்கோ, பல்லு விழுகிறதுக்கோ, டேமேஜ் ஆகிறதுக்கோ, இல்லை பல்லு வலி வர்றதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும், அவங்க மூலயமா லாபம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. இயலிசை நாடகம், கலை சம்மந்தமான விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். நிறைய படத்துக்கு போகவும் வரவும் பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களை நிறைய இந்த காலகட்டம் செய்வோம். ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன வழி, உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ரைட். ஆனால் இதெல்லாம் வந்து 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகி அவர் போய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தான். செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்தால் சும்மா இருப்பாரா? உடம்பை சூடு பண்ணிடுவார். ஹார்மோனால் அந்த சூடு ஏற்படும். ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த சூடு ஏற்படும். அப்போ அந்த உடல் சூடு என்ன பண்ணுதுன்னா அப்நார்மலான விஷயங்களை, அதாவது அப்நார்மலான ஆசைகளை உருவாக்கிறது எதிர்ப்பாலினத்தின் மீது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் பெண் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கணவனை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு தேவையில்லாத உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க, அவ்வளோதான். அது உடம்பு சூடாகிடுச்சு, 2ஆம் இடத்துல வேறு சூரியன் இருக்கிறார், கண்ணு பொங்கும், உடம்பு சூடாகும். அதே நேரத்தில் வந்து காய்ச்சல் வர்றது, அது டைஃபாய்டு ஆகிறதோ, இல்லை வைரல் ஃபீவர் ஆகிறதோ, இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ, அந்த மாதிரி உடல் தொந்தரவுகளை கொடுத்து அது வந்து ரெக்கவரும் பண்ண வைக்குது. உடல் சூடு ஆகாமல் பார்த்துக்குங்க. தேவையற்ற உணவுகளை, அதாவது ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. எதுலேயும் கொஞ்சம் முரண்டு குடிப்போம், கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம். யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா செவ்வாயினுடைய கேரக்டர் அது. நான் செய்கிறதும் கரெக்டு, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது இந்த காலகட்டம். ரைட். அதே போல் வந்து உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும்,
வெளியில் வரும்போது நம்மளையெல்லாம் பார்த்துட்டுலாம் அனீசியாக நினைக்கிறாங்க. இன்னும் ஃபிட்டாக இருக்கணும், நல்லா இருந்தால் தான் எல்லாத்துக்கும் மதிப்பு, உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை செய்வீங்க. நல்ல மாற்றங்களை செய்வீங்க. என்னென்னா செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கும்போது யாரையும் மதிக்காமல் போகாதீங்க. ஏன்னா 2ல் சூரியன் இருந்தால் கொஞ்சம் நேர்ந்து கலந்து போகிறது அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செவ்வாய் ராசிக்குள் வந்ததுக்கப்புறம் மற்றவர்கள் மீது நீங்கள் வைற்றுள்ள மதிப்பு மரியாதையை வெளிப்படுத்த மாட்டீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அப்படி வெளிப்படுத்த மட்டும் அவன் ஏதாவது எகென்ஸ்டாக பேசுகிறான், எதிரியாகிறான் நம்மளுக்கு அப்படின்னா அதுதான் லாபம் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்ப்புகளை பற்றியோ எதிரிகளை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நடந்துக்கும், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ரைட்? ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட்டு. முதல்ல முன் யோசனை இல்லாமல் நடந்துக்காதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. முன் யோசனை இல்லாமல் நடந்துக்காதீங்க. ரைட்? அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 2, 5க்கு அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ வர்றாருன்னா ஆனி மாதம் 8ஆம் தேதி. உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. மனசுக்கு பிடிச்ச விருப்பமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை பக்காவாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3ல் புதன் இருக்கிறார் அப்படிங்கிறது யோகமான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக யோகமான அமைப்பு. எதுக்கெல்லாம் அப்படின்னா இந்த இலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. வருமானத்தை உயர்த்துக்கிறதுக்குண்டான எல்லா வழிகளும் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஏதாவது செலவு வேணும், செலவு காசு வேணும், எடுக்கணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்படும் போது தேவையான பண உதவிகள் கிடைக்காது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொல்ல வச்சு கூட நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் அதான் ஒரு பக்கம் இருப்பீங்க, அது அப்படி மாறிட்டே போகும். அந்த காலம் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் இப்போ எக்கனாமிக்கலாக உதவிகள் தேவைப்படும் போது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே கிடைக்கும். நீங்களும் உங்கள் சகோதரத்துக்கு உதவிகள் எல்லாம் செய்வீங்க, அது நல்லா இருக்குது. எதிரிகளை ஜெயிக்கிறது கோபமும் ஆக்ரோஷமும் போதாது, என்ன சொல்கிறது, புத்திசாலித்தனமும் வேணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உணர்ந்து ரொம்ப ஷார்ப்பாக வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், எதிரிகளை ஜெயிக்கவும் முடியும். அதே நேரத்தில் சகோதரத்தையோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நினச்சி கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்லுது. அந்த வருத்தம் தேவையில்லாத வருத்தம் தான், தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் உங்களுக்கு மாறி போயிடலை. குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அடுத்தது முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் முதல் 20 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, குருவோட கூடி இருக்கிறாரு. குருவோட சுக்கிரன் இருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல புரிதல், வாழ்க்கையை பற்றிய நல்ல புரிதலை இந்த காலகட்டம் நீங்கள் உணருவீங்க. அது என்னென்னா உங்களை நல்வழிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுது. ரைட்? அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும், அதுவும் நல்ல விஷயந்தான். அதே போல் மாமனாருக்கோ சகோதரத்துக்கோ உடல் ரீதியான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு உடம்பு தொந்தரவு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பிடிக்கும், அதுக்கெல்லாம் உதவியும் செய்வீங்க. உங்கள் இருக்கிற கையில் காசு பணம் இருந்ததுன்னா யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. இதுவும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. எப்போன்னா இந்த காதில் குளிச்சுட்டு வர்ச்சலை விட்டு எடுப்போம், இந்த வேலைகளை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானால் நீங்கள் எதுவும் செய்யலைன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எக்ஸ்டர்னலாக தான் செய்யும்போது தான் பிரச்சனை வருது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆல்ரெடி எனக்கு அந்த இஎன்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, பல்மனரி ப்ராப்ளம், அந்த மூச்சு விடுறதுல சிரமம் பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்குதுன்னா மறுபடியும் எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க இந்த காலகட்டம், அது ரொம்ப முக்கியம். ரைட்டு? இப்போ 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமரக்கூடிய சூழ்நிலை. கடைசி 10 நாட்கள் கேது கூட போய் உட்கார்றாரு அப்படிங்கிறத சொல்லி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசிக்காரங்க முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தேவையானது நீங்களே செஞ்சுக்க முடியும். யாருடைய உதவியும் வேண்டாம். தனிமை என்றைக்குமே பலமானது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா கேது கூட சேரும்போதே அந்த கிரகம், எந்த கிரகம் கேது கூட சேர்ந்தாலும் தனிமையை விரும்பும். தனிமை தான் அவங்களுக்கு பலமும் கூட. கூடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த நல்லதும் நடக்காது கேது கூட சேர்ந்த கிரகங்கள்.
உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாகி கேது கூட இணைகிறாரு. சும்மா இணையில 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா திக்பலம்னு அர்த்தம். திக்பலம் பற்றி இணையும் போது உங்களுடைய வலிமை எது அப்படிங்கிறத முழுமையாக உணர்வீங்க. 20ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்தை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாட்கள். உங்களுக்கு இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்தா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய மாதமாக மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.